ஒரு டிராக்டர்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அதற்கு லோன் எடுத்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அதுக்கு வாடகை கொடுக்க முடியாத விவசாயிகள் இருக்காங்க, கொஞ்சம் நிலம் வச்சிருக்கவங்க வந்து டிராக்டர் வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க டிராக்டர் கொடுக்கும்போது அது இன்னும் கூடுதல் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சாப்பிடுற அரிசியில கடவுள் பேர் எழுதியிருப்பாரு, அவங்க படைக்கிற அரிசியில அண்ணன் பேர் எழுதியிருக்காங்க. இந்த டிராக்டர் வந்து அண்ணா கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு விவசாயிகளை தேடி போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய இடங்கள்ல அண்ணன்ட்ட கேட்கிற விஷயம் தான். அது ஏன் குறிப்பா விவசாயிகள்கிட்ட மட்டும் போறீங்கன்னு கேட்கும் போது, நமக்கு சோறு போடுறவங்களை நம்ம தானே பார்க்கணும், நம்ம போய் நிக்கணும்டா, அவங்க நல்லா இருக்கணும்டான்னு சொன்னாரு. சொல்லிட்டு விடல. இன்ன வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் நேரடியா போயிட்டு இருக்காரு, நேரடியா மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் இந்த டிராக்டரை உங்க ஊருக்கு கொடுத்திருக்காரு. வாழ்க்கை முழுவதும் இந்த டிராக்டர் இங்க ஓடும் போதெல்லாம் மாற்றமும் அண்ணன் லாரன்ஸ் அவருடைய பேரும் இந்த ஊர் என்னைக்குமே உச்சரிக்கணும். அதுதான் நானே சொன்னா, ஊர்கள் எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர் சொல்றாங்க நான் உங்களை அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு உணவு கொடுத்தாரு, உணவு உற்பத்தி ஆகுறதுக்கு வழியை கொடுக்கிறாரு நம்முடைய அண்ணன் அவர்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லி அண்ணன் சார்பாக இந்த குடும்பத்துக்கு இந்த டிராக்டர் நமக்கு இந்த ஊர்ல என்ன அண்ணன் சொல்லியிருக்காங்கிறது நான் ஓப்பனா சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் டிராக்டர் எடுத்து ஓட்டுறதுக்கு வசதி இல்லையோ, யாரெல்லாம் டிராக்டர் வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் மாற்றத்தின் மூலமாக கொடுத்த இந்த டிராக்டர் உங்களுக்கு சொந்தமான டிராக்டர். இது அறந்தாங்கி நிஷாவோடது கிடையாது, ஒரு குடும்பத்தோடது கிடையாது, இது மாற்றத்தினுடையது. அதனால நீங்க யாரு வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லாதவர்களுக்கு உங்க கிராமத்திலே சொல்லி கொடுங்க, இது நம்ம டிராக்டர், நீங்க வந்து எடுத்துக்கோங்க, நீங்க வந்து பயனடைங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருக்கும் கொடுத்து, இப்ப எப்படி அண்ணன் நமக்கு கொடுத்தாரோ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை அழகு பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு இது ஒரு பொறுப்பா ஒப்படைக்கிறேன். நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம், யாரெல்லாம் டிராக்டர் எடுக்கிறாங்களோ அதை கரெக்டா நோட்டு போட்டு எழுதி எங்கெல்லாம் போகுதோ அதை சரியான முறையில, ஏன்னா பொருள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, சரியா பாதுகாக்கணும். அப்படி கிடைக்கலன்னா கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். இந்த டிராக்டர் இவருடைய ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இந்த டிராக்டர்ல கொடுத்திருக்காரு, உழைச்சு இது கொடுத்திருக்காரு. அதனால இந்த டிராக்டரை நம்ம சரியா பயன்படுத்தணும். யார் எடுக்கிறாங்க, யார் பயனடைகிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே நான் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்டா எல்லா விஷயமும் எனக்கு வந்துடும். சரியா? இந்த அண்ணனுடைய சார்பா உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இது நம்ம ஊரா, இன்னும் கத்திரி வெயில மழை பெய்யுதுன்ற மாதிரி அண்ணன் கால் வச்சோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா இருந்துச்சு. விட்டு வெளியில வரும்போதே மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. அண்ணன் கேட்கிறேன், அண்ணன் மழை வருதுன்னு. நான் மழை தர்மம்டா, தர்மம் வந்துருச்சுடா அப்படின்னாங்க. அது